வீட்டுக்கு மளிகை ஜாமானன்னு வாங்கிட்டு வந்தாலே போதும். அது எல்லாமே செக் பண்ணி எதெல்லாம் எம்ப்டியாக இருக்கோ அதெல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சா தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே ரீஸ்டாக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. தம்பி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வாங்கின டாய்ஸ் எல்லாமே பத்திரமா தான் இருக்குது. பட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ தேவையில்லாதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 80% டாய்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒவ்வொரு பட்டி டிங்கரிங் வேலை மட்டும் இருந்தது. அது எல்லாமே பார்த்து எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு டாய்ஸ்ன்னு வாங்க போனாலே 100-200க்கு மேலே தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. இதெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப தான் தோணுது, இவங்களுக்கு வாங்கின காசுக்கு 2 கிராம் கோல்டு எடுத்து வச்சிடலாம் போல். உங்கள் வீட்லேயும் இதே நிலைமை தானா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி கிச்சனுக்கு வாங்கின ஷெல்ஃப் லைனர் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதை பெட்ரூம் ஷெல்ஃப்க்கு அப்படியே போட்டுட்டேன். அண்ட் இந்த பென் பாருங்கள், ஆன்லைனில் ஷாப் பண்ணது. இது வந்து ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எழுதிக்கலாம். செகண்ட் இந்த மாதிரி பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் இந்த மாதிரி ஸ்க்ரீன் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 20 ருபீஸ்க்கு இந்த பென் ஒர்த்தா இல்லையா? அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.